அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கிருஷ்ணா கூட போலாமா இல்ல கீர்த்தி சுரேஷ் கூட போலாமான்றதுதான் தெரியுமா தவிர வேற எதுவும் தெரியாது. அப்பா அம்மாவே கூட வச்சுக்க முடியாதவன், அவள் கல்யாணம் பண்ணி மனைவியை கூட வச்சுக்க முடியாதவன் உங்களெல்லாம் எப்படி வச்சுப்பான்? நீ பேசுற அங்கிள் அங்க யார போய் அங்கிள் கூப்பிடுற? டேய் உங்க அப்பா போய் கேளு. உங்க அப்பா போய் எங்க ஐயா வீட்டுல கலைஞர் வீட்டுல போய் கை கட்டினா உங்க அப்பா முதல்ல நீ எத்தனை பேரை கூட இரு. ஆனா நீ வந்து உங்க வீட்டுல உங்க மனைவி இருக்கணும். உன்னுடைய சொந்த மனைவியே நீ வச்சுக்க. நீ போயிட்டு எங்க போய் அங்கிள் அங்கிள் கூப்பிடுற. ஒரே சின்னம் உதயசூரியன், ஒரே கொடி கருப்பு சிவப்பு, ஒரே தலைவர் அண்ணன் தளபதி. அப்படி ஒரு வழியில வந்தக்கூடிய நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க தலைவருடைய தொண்டர்களாகவும் தோழர்களாகவும் நம்மளா இருக்கிறோம். முன்னால் பேசிய ஜோசப் விஜய் அவரை பத்தி பேசினாங்க. ஜோசப் விஜய் எப்படி அப்படின்னா அவர் மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து நாளைக்கு ஆட்சி பிடிக்க போற சொல்ல 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து 75 ஆண்டுக்கு முன்னாடி வந்து 75 ஆண்டுக்கு முன்னாடி வந்த நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான நாடு நலம் பெறணும், மக்கள் வளம் பெறணும். அதை போல எப்படி சொல்லுவாங்க, ஆதரிப்பேர் உதயசூரியன் சொல்ற மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அனைத்தும் செய்து கொடுத்து வந்த ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய தந்தையாக இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்த வரலாற்று சிறப்புமிக்க ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் தொலைநோக்கு பார்வையை கொண்டு வந்தது ஐயா கலைஞர். தொலைநோக்கு என்பது என்ன, தூரமாக இருக்க நினைச்சக்கூடாது. நாட்டினுடைய வளர்ச்சிக்கான சாலை விரிவாக்கமாக இருந்தாலும் சரி, மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் சரி, மேம்பாலங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்க ஐடிஐ சென்டராக இருந்தாலும் சரி, அத்தனையும் கொண்டு வந்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தந்தை ஐயா கலைஞர் அவர்கள். தலைவருடைய அப்பா கொண்டு வந்ததுதான். அந்த வழியில தான் இன்னைக்கு மக்களுக்காக அனைத்து உதவியும் செய்து கொண்டிருக்காங்க. காரணம் இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், மகளிருக்கு விலையில்லா பேருந்து, அதே போல குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பள்ளி கல்வி முடிச்சு உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். வேற யாராலும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. நேற்றுக்கு வந்து இன்னைக்கு வந்து அணில் புள்ளையாக இருந்து விஜய் போல இருக்கக்கூடியவங்களுக்கு எவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் எப்படி இருக்க முடியும்? கிருஷ்ணா கூட போலாமா இல்ல கீர்த்தி சுரேஷ் கூட போலாமான்றதுதான் தெரியுமா தவிர வேற எதுவும் தெரியாது. மக்களுக்காகவும் மக்களுக்காக கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்து நடத்தக்கூடியதான் கல்வியும் மருத்துவம் இரண்டு கண்களாக நடத்தக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் செய்யும். அதனாலதான் கலைஞருடைய மகன்றதுக்காக தான் இத்தனையும் செய்த கலைஞர். கலைஞரோடு இருந்து தோளுக்கு தோளாக நின்று தூணாக நின்றவர் தான் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த தளபதி அந்த கஷ்டத்தை உணர்ந்ததுனா 60 ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்த பட்டாவையும் இப்போ வந்ததுக்கு இடையில 10 ஆண்டு இருந்தது. எந்த ஒரு விஷயமும் இல்லை, எந்த வளர்ச்சியுமே இல்லை, எதையுமே செய்யல. 10 ஆண்டுகள் இருந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, எடப்பாடி ஆட்சி இருந்தா எடப்பாடி நடத்தினாரு, ஏதாவது செஞ்சாங்களா? எதுவுமே இல்லை. திருவொற்றியூர் வளர்ச்சியே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய தியாகராயபுரத்துல ஒரு அங்கன்வாடி மையம் அமைச்சிருக்கோம். இப்ப 2 கோடி ரூபாய் 2,50,00,000 ரூபாய் செலவுல வரக்கூடிய காலங்களில் ஒரு வாரத்துல 10 நாளுக்குள்ள ஒரு சமுதாய கூட வருதுங்க இந்த நம்முடைய தியாகராயபுரத்துக்கு. இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள் இந்த பூஜை போட்டு இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு திருமணமும் ஒரு நல்ல காரியங்களை நடத்தக்கூடிய வகையில் திராவிட மாடல் ஆட்சி 2,50,00,000 ரூபாய்க்கு தியாகராயபுரத்தை ஒரு சமுதாய கூடம் அமைச்சு கொடுத்துருக்குது, அமைக்குது. காரணம் மக்களுடைய வலியுறுத்தல் தெரிஞ்சு, மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு, மக்களுடைய எப்படியா இருக்காங்க உழைக்கக்கூடிய மக்கள் இவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் மீதுனா இந்த மக்களுக்கு தேவையாக இருக்கும். அது ஒரு பெரிய பலனா இருக்கும். சத்திரம் தேடி எங்கேயும் போகுது. அதனால இந்த இடத்துல இந்த மக்களுக்கு இங்கே செஞ்சு கொடுக்கணுன்றதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அவங்களுடைய மனைவியை முதல்ல வச்சுக்கல, முதல்ல தெரிஞ்சுக்கல. நான் சொன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடம். அப்பா அம்மாவே கூட வச்சுக்க முடியாதவன், அவள் கல்யாணம் பண்ணி மனைவியை கூட வச்சுக்க முடியாதவன் உங்களெல்லாம் எப்படி வச்சுப்பான்? நாங்கள் அப்படி இல்லை. நான் சொன்ன பாரு, ஒரே தலைவன், ஒரே தலைவன், ஒரே சின்னம், ஒரே கொடி, ஒரே குடும்பத்தில் நாங்கள் இருக்கிறோம். முதல்ல நீ எத்தனை பேரை கூட இரு. ஆனா நீ வந்து உங்க வீட்டுல உங்க மனைவி இருக்கணும். உன்னுடைய சொந்த மனைவியே நீ வச்சுக்க. நீ போயிட்டு எங்க போய் அங்கிள் கூப்பிடுற. என் அங்கிள் யார் தெரியுமா?
இது ஜெயலலிதா மாதிரி இருந்தா என்ன உங்க அங்கிள் தொலைச்சு தும்ப விடு அந்த துணியெல்லாம் நிற்க வச்சு துணிவாடி ஏற்றிருப்பாங்க. நீ பேசுற அங்கிள் அங்கே யாரை போய் அங்கிள் கூப்பிடுற? டேய் உங்க அப்பா போய் கேளு. உங்க அப்பா போய் எங்க ஐயா வீட்டில் கலைஞர் வீட்டில் போய் கை கட்டினா உங்க அப்பா விஜயகாந்துக்கு ஒரு படத்துக்கு உனக்காக சொல்லி விட்டது என் தலைவர் கலைஞர். அதுபோல குடும்பம் நாங்கள் வாழ வச்சு பார்த்தவங்க, அழிச்சு பார்த்ததில்ல. நீ அந்த விஜயகாந்த் குடும்பத்துக்கு ஒரு படத்தில் விஜயகாந்த் பையன் யாராவது வச்சு நடிச்சியா? யாராவது நடிச்சிருக்கியா? நடிச்சு கொடுத்தியா அவனுக்கு? இல்லை. நீ மட்டுமே வாழ்ந்தால் போதும் நினைக்கக்கூடிய விஜய் அவர்களே, நீங்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேர்தல் 2026 தேர்தல் பதில் சொல்லும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு நாடு வளம் பெறணும், மக்கள் வளம் பெறணும். Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.